நம்ம டெய்லி லைஃப்ல கன்சியூம் பண்ற ஃபுட் ப்ராடக்ட்டோட இமேஜை பார்த்து எத்தனை பேர் ஏமாந்து போயிருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில் காட்டக்கூடிய பீஸாவுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த பீஸா பேக் பண்ணி வரக்கூடிய அந்த பேக்கேஜிங்கில் இருக்கக்கூடிய இமேஜாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம கைக்கு வரக்கூடிய பீஸாவை பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாதமே இருக்கும். ஏன்னா அந்த ஃபுட் ப்ராடக்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது இங்கே தான். பட் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இதோட எத்திக்ஸாகவே அங்கே இருக்கக்கூடிய பிராண்ட் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஜப்பானில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணி வாங்கினாலும் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ப்ளஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த பேக்கேஜிங் எல்லாமே ஒரு ஐடென்டிக்கலாக அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன் பண்ணுறது அந்த பேக்கேஜிங்கில் இருக்கக்கூடிய இமேஜும் அந்த ஃபுட்டோட இமேஜாக இருக்கட்டும், அந்த பேக்கேஜிங்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டும் சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் அப்படின்னு சொல்கிறது நான் ஏதோ கலர் மட்டும் இல்லை, ஷேப் அண்ட் சைஸ் இது எல்லாமே சிமிலராக இருக்கும். இது அவங்க பண்ணுறதுக்கு காரணம் மோஸ்ட்லி எல்லாம் நினைக்கிறது ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது, பேக்கேஜிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அதுதான் கிடையாது. இவங்க பண்ணுறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட் பிராண்ட் எல்லாருமே ஒரு எத்திக்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய கன்சியூமர்ஸை அவங்க மிஸ்லீடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஜப்பானில் மட்டும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.